வெல்கம் டு மை சேனல் ஸ்க்ரீன் வாய்ஸ். இந்த வீடியோவில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5ஓட ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ட்ரெய்லர் பார்க்கவே விஷுவல் எஃபெக்டாக ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நிறையாவே இருக்கிற மாதிரி தெரியுது. போன சீசன் 4ல் வந்து ஃபன்னும் ஆக்ஷனும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சீசன் 5ல் வந்து வெறும் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரோட ஃபஸ்ட்டு ஷாட்டே அப்சைட் டவுனில் இருக்கிற லைப்ரரியை தான் காட்டுறாங்க. மட்டும் இல்லாமல் லைப்ரரிக்குள்ளேருந்து வேகனா வர மாதிரி கூட காட்டுறாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெமோ கார்கன் வந்து குனிஞ்சு வணங்குற மாதிரிலாம் ஒரு ஷாட் வச்சுருக்காங்க. டஸ்டின் வந்து ஸ்கூலுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. மேபி அவர் படிக்க போகாமல் அந்த வேவ் பார்க்குறதுக்காக உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் போகிறதே வந்து ஒரு மாதிரியாக தான் போகிறாரு. மீதி சுற்றி இருக்கிற எல்லாருமே அவரை தான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே வேறு வந்து மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் நிற்கிறாங்க. ஏன் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் நிற்கலாம்னா ஒரு வேளை எல்லை பிடிக்க கூட நிற்கலாம். அடுத்த ஷாட்டே வந்து எல்லும் மைக்கும் வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மேலே இருந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சீசன் 5ல் வந்து இந்த டீமை வந்து மைக் தான் வந்து லீட் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அது கூட ஒரு ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த ஷாட்டில் வந்து 2 பொம்மையை காட்டுவாங்க. இந்த பொம்மை வந்து சீசன் 1ல் வந்து அவங்க சின்ன பையனாக இருக்கும்போது விளாட்றப்ப யூஸ் பண்ண பொம்மையாக இருக்கும். 2 பொம்மை யாரை ரெஃபர் பண்ணலாம்னா ஜிம்மையும் எல்லையும் கூட ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா அவங்க 2 பேர் தான் அப்சைட் டவுனுக்குள்ளே போகிற மாதிரி டீசரில் காட்டுறாங்க. ஷாட்டில் வந்து நம்ம வில்லு வந்து காட்டுக்குள்ளே எதையோ பார்த்து ஷாக் ஆகுற மாதிரி இருக்குது. ஒருவேளை அவர் வந்து அந்த டைம் கிளாக்கை பார்த்துருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம மேக்ஸ் பார்ப்பாங்களே அந்த டைம் கிளாக்கு. அடுத்து நம்ம மைக் கிட்ட வந்து நம்ம வந்து இதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி நடக்காது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான்சி கூட அவன் நம்மளை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க ரத்த கயிறையை வந்து கழுவுற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருக்காங்க. மேபி அது யாரோட ரத்தமாக இருக்கும்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோட ரத்தமாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஷாட்டே வந்து நம்ம டஸ்டினும் ஸ்டீவும் வந்து கட்டி பிடிச்சி அழுகிற மாதிரி தெரியுது. இது ஏதோ நார்மலாக அழுகிற மாதிரி இல்லை, கடைசியாக ஒரு வாட்டி கட்டி பிடிச்சி அழுகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸ்காரை வந்து ஸ்விட் கேம்லேயே வேலையை பார்த்து விட்டாங்க. இதில் ஸ்டீவுக்கும் டஸ்டினுக்கும் மட்டும் ஏதாச்சும் ஆச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நம்ம வந்து நிறைய பில்டிங்கை வந்து தாண்டி குதிச்சு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. மேபி வந்து அந்த பின்னாடி இருக்கிற பாலை தான் வந்து டார்கெட் பண்ணி போகிறாங்கன்ற மாதிரி நினைக்கிறேன். அந்த பாலை வந்து அவங்க பவரை யூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க போல். அந்த இதிலேருந்து வர ரேடியேஷன் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ரெட் கலராகவும் அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து ப்ளூ கலராகவும் மாறி ஒரு வேக்னா அந்த வாலில் போய் வந்து இடிக்குது. அடுத்த ஷாட்டே வந்து நான்சியும் ஜானத்தனும் சேர்ந்து அழுகிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருக்காங்க. லூக்கஸ் வந்து தனியாக வந்து டெமோ கார்கன்ட்ட மாட்டிக்கிற மாதிரி கூட ஒரு சீன்லாம் வச்சுருக்காங்க. மேபி லூக்கஸ் வந்து அந்த டெமோ கார்கன் கூட ஃபைட் பண்ணி எஸ்கேப் ஆகிற மாதிரி, இல்லாட்டி வேறு யாராச்சும் வந்து காப்பாற்றுற மாதிரி கூட இந்த சீன் இருக்கும் போல். அப்சைட் டவுனுக்குள்ளே டஸ்டினோட டீம்ஸ் வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மேபி அங்கே யாருக்காச்சும் ஏதாச்சும் நடக்கிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டஸ்டினையும் மேக்ஸையும் டெமோ கார்கன் துரத்திட்டு வரும்போது அவங்க வந்து லிஃப்ட்டில் வந்து எஸ்கேப் ஆக போகிறப்ப வந்து அவர் கையில் வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். அந்த ஸ்பீக்கர் எதுக்குன்னா மேக்ஸை வந்து ஒரு வேளை வந்து வேகனா வந்து அட்டாக் பண்ணால் மியூசிக்கை வச்சு வேகனா கிட்டேருந்து மேக்ஸை காப்பாற்றுறதுக்காக லூக்கஸ் வந்து அந்த ஸ்பீக்கரை வந்து கையிலேயே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் எல்லாரும் கட்டி பிடிச்சி அழுகிற மாதிரி ஒரு சீன் வருது. அந்த சீனில் மட்டும் ஒருத்தரை மட்டும் காணா. அது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீசனில் எல்லு, டஸ்டின்னு, ஸ்டீவ் இவங்க 3 பேர்த்த விட வில்லு தான் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுவாருன்ற மாதிரி நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர்லேயே வந்து ஒரே ஒரு ஷாட்டில் மட்டும்தான் அவர் நடந்து வர மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் வந்து தூக்கிட்டு வர மாதிரியும் அவர் வந்து மயக்கமான நிலமையிலே இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஷாட்டில் கூட வேக்னா வந்து எனக்கு கடைசியாக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது என்ன ஹெல்ப்பாக இருக்கு இருக்கலாம்னா மேபி அவரோட பாடி வந்து இவருக்கு வந்து தேவைப்பட்டதாக இருக்கும், ஒரு ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக. ஸ்டார்டிங்கில் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்மளை யாராலையுமே அழிக்க முடியாதுன்ற வேகனா வாய்ஸ் கேட்கும். அப்படி இருக்கும்போது மைக்கு, எல்லு, டஸ்டின், லூக்கஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து மட்டும் என்ன பண்ண முடியுன்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் வேகனாக்கு ஏன் வந்து வில்லு மட்டும் அட்டாக் பண்ணுறாருன்னு அதுவும் தெரியல. அது ஏன்னு சொல்லி இந்த சீசனில் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க இதுதான் லாஸ்ட் சீசன்றனால. சீசனில் வந்து வேகனாக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் ஷாட்டில் பார்த்தாலே தெரியும் முள்ளாக இருக்கிற வேகனா வந்து வந்திருக்காங்க. ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் காட்டின வேகனா வந்து இப்படி இருக்காது, பிளைனாக மட்டும்தான் இருக்கும். மேபி அது வந்து ஃப்ளாஷ்பேக் வேகனாவாக கூட இருக்கலாம். சீசன் 1லேருந்து வேகனா வந்து வில்ல வந்து துரத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி சில ஷார்ட்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. அதுக்கெலாம் பதில் வந்து இந்த சீசன் 5ல் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நீங்கள் சீசன் 1லேருந்து சீசன் 4 வரைக்கும் ரீவாட்ச் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சீசனில் வந்து யாரை சாகடிக்க போகிறாங்க
போகிறாங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஒப்பீனியன் யாராக இருக்கும்னா மேபி ஸ்டீவு, டஸ்டின் இவங்க 2 பேர் தான் வந்து ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. இன்னொரு 10% வந்து லூக்கஸ் வந்து சாகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு மேற்பட்டு எல்லு, நான்சி இவங்கெல்லாம் கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெய்லரை பார்க்கவே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.